தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் மீது பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே ஒரு மரியாதை உண்டு. என்னதான் அவர் ஒரு ஜாதிக்கான ஒரு நபராக பல பேர் சொன்னாலுமே நிறைய தமிழர்களுக்கான பிரச்சனை தமிழ் தேசியம் குறித்துலாம் பேசியிருக்காங்க, போராடி இருக்காங்க. நம்ம அதெல்லாம் மறுக்கல. ஆனால் அதுக்காக அவர் எது பேசினாலும் நம்ம சரின்னு ஒத்துக்க முடியாது. ஏன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களை ரொம்ப மோசமான முறையில், ரொம்ப வக்கரமான முறையில் பேசியிருக்காரு. விமர்சனம் வைங்க, தவறே கிடையாது. ஆனால் வக்கரமான ஆபாசமான பேச்சை ஒரு பொது மேடையில் நின்று உங்களை மாதிரி ஒரு மூத்த அரசியல்வாதிகள்லாம் பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வக்கரமா இருக்கு. அவர் என்ன பேசியிருக்காருன்றதை நீங்களே கொஞ்சம் கேளுங்க. யாரோ சினிமாவில் நடிச்சுட்டு 2 படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் 2 கிராம் அரிசி கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை கூட சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான், நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா யார்களா ஆத்தா யார்களா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை யார்களா ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈனப்பிரவி? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. கேட்டிங்கல்ல அவர் பேசின பேச்சை. அதாவது குழந்தைங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் 10th +2 தான் படிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்களுக்கு மனைவியாக போறாங்க, அவங்கள கூட்டு போயிட்டு நீங்க விஜய் முன்னாடி நிற்க வச்சு அவரை முத்தம் கொடுக்க வைக்கிறீங்க, அவரை கட்டிப்பிடிக்க வைக்கிறீங்களே சொல்லிட்டு இவ்வளோ ஒரு ஆபாசமா இவ்வளோ ஒரு வக்கரமாக பேச முடியும்? எப்படி அந்த குழந்தைகள்லாம் அப்படி நினைச்சிருப்பாங்களா? அது மாதிரி எண்ணி இருப்பாங்களா? அது மாதிரி என்ன முடியுமா? அவர் அரசியல் வரப்போன்னு சொன்னது முதற்கொண்டே அதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி விருது விழா அவர் கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு விஷயம், அதை நீங்க பாராட்டுங்க, விமர்சனம் பண்ணுங்க, எதனா கரெக்டு போங்க. ஆனா அங்க போயிட்டு அந்த பிரைஸ் வாங்கக்கூடிய அந்த குழந்தைகள் பத்தி பேசுறதுக்கு வேல்முருகனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்துன்னு நமக்கு தெரியல. இவர் தமிழ் சமூகத்தின் காவலர் என்று பேசுறாரு. என்ன பேசுறீங்க? கலாச்சாரத்துக்காக போற சொல்லிட்டு பேசுறாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பீச் நீங்க முழுமையா கேளுங்க. நீங்க வேல்முருகன் அபவுட் விஜய் நீங்க போட்டீங்கன்னா வரும் யூடியூப்ல எல்லாம், முழுமையா நீங்க போயிட்டு கேளுங்க. கிட்டத்தட்ட ஒரு RSS கார மாதிரி பேசுறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சங்கி மாதிரி பேசிட்டு இருக்காரு அவரு. அது கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் டவுட் ஆயிடுது. ஓ, இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில போலுக்குது RS முகவரா பேசுறாரு. இங்க நடக்கக்கூடிய நாகரிகங்கள்ன்ற பேர்ல சில விஷயங்கள்லாம் தவறா பண்ணிக்கிறாங்க, அடுத்த மனைவியெல்லாம் மாத்திக்கிறாங்க, அது போல விஷயங்கள்லாம் பேசுறாரு. சரி, அதெல்லாம் கூட விட்டுருங்க. நீங்க ஆனா நீங்க பேசுற சொல்லாடல் என்னவா இருக்கு? நீங்க என்னவா நீங்க கன்வே பண்ண விரும்புறீங்க? நீங்க தமிழ் சமூகத்தை காக்க போறோம்னா எப்படி நாகரிக வளர்ச்சியை தடுத்து நீங்க காக்க போறீங்களா? இல்ல உலகம் முழுவதும் இன்று இருக்கக்கூடிய நாகரிக வளர்ச்சியை தடுத்து நீங்க காக்க போறீங்களா? தமிழர்கள் என்று அவர்களுக்கு ஒரு இனம் உண்டு, அவர்களுக்கு வரலாறுனா இருக்கட்டும், நம்ம அதெல்லாம் குறையே சொல்லலையே. நம்முடைய கலாச்சாரத்தை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்றீங்களா? நீங்க பாதுகாத்து உங்க பண்பாட்டை நீங்க பாதுகாக்கணும்னு சொல்லி பாதுகாக்குங்க. ஆனா அந்த கலாச்சார பண்பாட்டை எங்கடா வைக்கிறான்? ஆனா பெண்கள் கிட்ட தான் வைப்பான். ஒரு பெண்ணை எப்படி இந்த சமூகம் பார்க்குது? ஒரு ஆண் எத்தனை பெண்ணோடு போயிட்டு வந்தாலும் பிரச்சனை கிடையாது, அப்ப தமிழ் சமூகம் கெட்டு போவாது. ஆனா ஒரு பெண்ணு போயிட்டு வந்தா மட்டும் தமிழ் சமூகம் கெட்டு போச்சு. அந்த பெண் போது நம்ம நியாயப்படுத்தல. இதுவும் தவறு அதுவும் தவறு தான் நம்ம சொல்றோமே தவிர பெண்கள்லாம் மட்டும் கலாச்சார காவலர்களா தூக்கிட்டு வந்துருவாங்க. இத்தனை நாள் நம்ம யாரை கேட்டிருந்தோம்? RSS காரு, பாஜக காரு, இவங்களதான் கேட்டிருந்தோம். இன்னைக்கு வேலுமுருகன் முழுக்க ஒரு RSS காரன்னு பேசுறாரு. அவர் பேசின பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, பலவற்றிற்காக பேசியிருக்காரு. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பறையர் வன்னியர்கள்லாம் ஒற்றுமையானு சொல்லிட்டு பலவற்றிற்காக பேசியிருக்காரு. இதனால அவர் மேல அவங்க மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு. இன்றைக்கு திமுக கூட்டணில நீங்க இருக்கிறீங்கன்றதுக்காக திமுகவுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறதா இல்ல நீங்க திமுகவை ஆதரித்து பேசுறதான்றதுக்கு இப்படி பேசணுமான்னு நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தெரியணுமா, எங்க பெற்றோர்களுக்கெல்லாம் தெரியணுமா, ஒரு வயசு குழந்தை நீ வளர்த்து வாழாக்கியிருப்ப, அந்த குழந்தைய கூட்டின்னு போயிட்டு ஒரு நடிகனை வச்சு நீ கட்டிப்பிடிக்க வச்சு முத்தம் கொடுக்குறிய, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சிந்திக்க மாட்டியா சொல்லிட்டு கேட்குறாரு. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வக்கரமான ஒரு பேச்சா இருக்கின்றது. இதை அங்கே அந்த மேடையில் வாங்கின அந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதை எப்படி கலந்து போவாங்க? எப்படி இந்த மாதிரி பேச மனசு வருது? இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கான இடமா அது அவங்க வாங்கின மார்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது, அவங்களுக்கான ஒரு கௌரவம், ஒரு உச்ச நட்சத்திர கையால் நம்ம வாங்குறோமே அப்படின்ற ஒரு பெருமை, ஒரு கௌரவத்தோடு வாங்கிக்கிறாங்க. அது எல்லாரும் பண்ணு போயிட்டோம், அது ரொம்ப பிரச்சனை கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் பண்ணும்பொழுது மட்டுமே ஏன் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க? உங்கள் விமர்சனங்கள் அப்படின்றது அரசியல் விமர்சனம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. இந்த கல்வி போனோம் இப்போ பேசினார்ல, இன்னைக்கு நடக்கிறத சொல்ல நான் முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில் அதே அந்த கல்வி விருது விழாவில் பேசுகிறாரு. ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, அது வேணான்னு சொல்லிட்டு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறாரு. நீட் ஒன்று மட்டுமே படிப்பு கிடையாதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, திரு விஜய் பிஜேபி மாதிரி பேசுறாரு, திரு விஜய் சீமான் மாதிரி பேசுறாரு. என்னடானா நீட்டுக்கெல்லாம் நீங்கள் படிக்காதீங்க, மருத்துவரெல்லாம் ஆகாதீங்கிற மாதிரி தொழில பேசுறாரு. இதுதான் பிஜேபியின் குரல் சொல்லிட்டு பேசுறாருங்க. அந்த மாதிரி திரு விஜய் எங்கே பேசினாரு? நம்ம நீட் வேணாம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு, தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடும் நீட் நமக்கு வேணான்றதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் திரு விஜய் என்ன சொன்னாரு? நீட் வேணும்னு சொன்னாரா? இல்லை நீ எல்லாம் டாக்டர் ஆகலாமான்னு சொல்லிட்டு கேட்டாரா? எல்லாருக்குமே இது ஒன்று தான் என்ன சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம சொல்கிறோம், எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட
ஒரு 12,000க்கும் உட்பட்ட சீட்கள், அது கொஞ்சம் குறைவாக நிறைவாக வந்து இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மருத்துவ படிப்புக்கான சீட்டு ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேர் எத்தனை லட்சங்களில் பாஸ் பண்ணுறாங்க. அத்தனை பேர் அங்கேயே போகிறாங்களா? கிடையாது. யார் அதுக்கான மார்க் எடுக்கிறாங்களோ, யார் இதுக்காக போட்டி போடுறாங்களோ அவங்க உள்ளே போயிட்டு இருந்தாங்க. நமக்கு இந்த நீட் வராத வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய சிக்கல்கள் இல்லை. நல்லா படித்து மார்க் எடுத்து அது உள்ளே போயிட்டு தான். இன்றைக்கி இந்த நீட் வந்து பல கிராமப்புற மாணவர்கள், பல குறிப்பாக வந்து ஆங்கில மொழிகள் வந்து சிரமப்படக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த நீட்டானது பெரும் சிரமமாக இருக்கின்றது. ஏண்டானா நம்ம படிக்காத புக்கில் இருந்து நமக்கும் சம்மந்தமே இல்லாத புக்கிலேருந்து கேள்வி கேட்குறாங்க. நம்ம அதை எதிர்க்கிறோம். ஆனால் அது பாட்டு விஷயம். ஆனால் எல்லாருமே டாக்டர் தான் ஆகணும், நீங்க எல்லாருமே டாக்டர் தான் ஆகணும், நீ எல்லாருமே நீட்டுக்கு படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய வேலை கிடையாது. அதை தான் திரு விஜய் சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறன் இருக்கு. அந்த திறனுக்காக போங்க. ஏன் டாக்டர் தான் ஆகணுமா? நீ கலெக்டராவே, நீ யூபிஎஸ்சி எழுதி. ஏன்னா எத்தனையோ மருத்துவர்கள் யூபிஎஸ்சி எழுதுறாங்க, எத்தனையோ வழக்கறிஞர்கள் யூபிஎஸ்சி எழுதுறாங்க, எத்தனையோ பேர் தொழிற்கல்வி பல படிச்சிருந்தாலும் அவங்க யூபிஎஸ்சி எழுதுறாங்கன்னா இதை விட பன்மடங்கு சமூக கௌரவம், சமூக உயர்வும், நம்மளால பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பணி எதிரானா நம்ம வந்து ஐஎஸ் ஐபிஎஸ்ஸா மாறுது. அந்த மாதிரி மாறிட்டு போங்க. அப்போ உடனே என்ன கேட்பாங்க, நீ டாக்டர் தான் டாக்டர் ஆக சொல்ல, நீ போயிட்டு நீ கலெக்டர் ஆகுன்னு சொல்ற, நீ வந்து காவல்துறையுடைய உயர் அதிகாரியாக, நீ தமிழ்நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைமைச் செயலராக, என்னதான் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து இங்க நிர்வாக அதிகாரி இருந்தாலுமே ஒட்டுமொத்தமாக ஒரு நிர்வாகத்துறை இயக்கக்கூடிய அந்த உச்சபட்ச அதிகாரம் ஒரு முதலமைச்சர் ஆர்டருக்கு பிறகு யாருக்கிட்ட இருக்குன்னா ஒரு தலைமை செயலாளருக்கு தான் இருக்கு. அப்போ ஒரு தலைமைச் செயலாளர் தான் வந்து இங்க ஒரு உச்சபட்ச அதிகாரம் புரிந்த ஒரு நபராக தமிழ்நாட்டினுடைய மாநில நிர்வாகத்துறையில வந்து இருக்காரு. ஒரு கலெக்டரை டிஸ்மிஸ் பண்ணாம ஒரு கலெக்டரை மாத்தணுமா அங்க சைன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருன்னா ஒரு தலைமைச் செயலாளர். அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா உள்துறை செயலாளர். இப்படி பல பரிணாமங்கள் இருக்கின்றது. அப்போ பிள்ளைகள்லாம் அதுக்கெல்லாம் கூட போகலாம் இல்லையா? அதுதான் நம்ம விரும்புகிறோம். மருத்துவராக வேண்டும் விரும்புகிறவர்கள் மருத்துவர்கள் தான். அவர்கள் விருப்பம் என்றால் அவர்கள் படிக்கட்டும், அவங்க ஆகட்டும். அதை தான் திரு விஜய் சொல்ல வந்தார். உடனே வந்து அவரே என்ன பண்ணிட்டானுங்க, இவர் வந்து சங்கி மாதிரி பேசுறாரு சொல்லிட்டாங்க. இந்த விமர்சனம் யார் வைப்பாங்கன்னா திமுகவை ஆதரிக்கக்கூடிய என்ற வார்த்தை கூட எனக்கு ரொம்ப அது ரொம்ப அவங்களெல்லாம் மேன்மைப்படுத்தி சொல்ற வார்த்தை மாதிரி இருக்கின்றது. திமுகவை ஆதரிச்சா பரவாயில்லையே, கண்மூடித்தனமா திமுக சொம்படிக்கிறவங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம திமுக பண்ற நல்ல விஷயங்களை பாராட்டுறோம். இன்றைக்கு முதல்வர் அவர்கள் வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரா, நம்ம பாராட்டுறோம், வரவேற்கிறோம். ரொம்ப நல்ல ஒரு திட்டம் அது. மாணவர்களுக்காக சில சலுகைகள் வந்து சில விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்களா, நிறைய பஸ் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, அதை வரவேற்கிறோம். மிதிவண்டி கொடுத்தாங்களா, வரவேற்கிறோம். லேப்டாப் கொடுத்தாங்களா, வரவேற்கிறோம். இது போன்ற எல்லா விஷயங்களும் வரவேற்கிறோமே. ஆனால் தவறு செய்தால் சுட்டி காட்டணும். ஆனால் இவங்க வேலை, நீங்கள் தவறு செய்தால் சுட்டிலாம் காட்ட மாட்டோம். ஒரு விஷயம் வந்து அரசுக்கு எதிராக செயல்படுதுன்னா அந்த நபர் என்ன சொன்னாலுமே அவரை நாங்கள் சங்கியாக்கிடுன்றதுக்காக தான் இன்றைக்கு விஜய் போன்ற நபர்களை சங்கியாக்கிட்டு இருக்காங்க. நான் திருப்பவும் சொல்கிறேன், திரு விஜய் போன்றவர்கள் இன்று வரை பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக சக்தியாக தான் இருக்காரு. அவரும் மக்களுக்கான குரலாக தான் இன்று வரைக்கும் இருக்காரு. நாளைக்கு ஒரு ஆட்சிக்கு வந்துட்டு எப்படி மாறுறாரு இல்லை வராமே போயிடுறாருன்றது மக்கள்கிட்ட இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபரை கூட வந்து எங்க இவங்களாம் திமுக ஆப்ரேட்டாக வந்துடுவாங்களோ, இவங்களாம் வந்து அழுத்திடணும், இவங்களாம் ஓய்ச்சிடணும் சொல்லிட்டு என்னவோ நீட்டை விரும்பக்கூடிய ஒரு நபர் போலவும், நீ எல்லாம் டாக்டர் ஆகக்கூடாது சொல்லக்கூடிய அந்த பார்ப்பனை சிந்தனை சொன்ன ஒரு நபர் போல சிந்திக்கக்கூடிய அந்த அறிவு இருக்கு இல்லையா, அந்த புத்தி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து திமுகவுடைய ஜால்ராத்தனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நம்ம கம் டு த பாயிண்ட். மறுபடியும் வந்து வேல்முருகன் சொன்னது போல திரு விஜய் அவர்களை இப்படி பேசுவது என்பது மிக 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 மோசமான ஒரு பேச்சு. அதுவும் இப்படி ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவர், தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் உங்களை ஜாதிவாதிலாம் சொல்கிறாங்க, நாங்களாம் அப்படி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு வந்து ஒரு வக்கரமான ஒரு பேச்சை விஜய்க்கு எதிராக பேசுவது, அதான் அவ்வளோ பேர் மத்தியில் நீங்கள் ஒரு ரூமில் பேசிட்டு போங்க, எங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு போங்க, தெரிய போகிறது கிடையாது. உங்கள் கட்சியினுடைய பொதுக்குழு உள்ளே வச்சு பேசிட்டு போக தெரிய போகிறது கிடையாது. ஆனால் பொது மேடையில் நின்று அந்த பரிசு வாங்கின அந்த பிள்ளைகளை கொடுத்து பேசுனீங்க இல்லையா, இது ரொம்ப மோசமான வக்கரமான ஒரு ஆபாசமான ஒரு பேச்சு தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த மாதிரி பேச்சுகளை நீங்கள் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் மீது எங்களுக்கு ஒரு மரியாதை எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது.